இது ஒரு உண்மை சம்பவம். நான் எனது படிப்பை முடிச்சுட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செஞ்சு வருகிறேன். அப்போது என் பெற்றோர் எனக்கு திருமணம் செஞ்சு வைக்க பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது போன்று ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. என் மாமனார் எங்களுக்கு பரிசா சென்னையில ஒரு பெரிய நிலத்தை கொடுத்தாரு. நானும் என் மனைவியும் அங்க ஒரு அபார்ட்மெண்ட் கட்டலான்னு முடிவு செஞ்சோம். என் தந்தை மற்றும் என் மாமனாரின் உதவியோட 3 மாடி கட்டடம் கட்டணும். நாங்க ஒரு மாடியில தங்கி கொண்டோம். வாடகைக்கு யாராவது வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ச்மேனும் தேவைப்பட்டுச்சு. திருமணமாகி 10 மாதம் கழிய என் மனைவி 4 மாதங்கள் கர்ப்பமாக இருந்தா. பின் அங்கு வாடகைக்கு சில பேர் குடி வந்தாங்க. நாங்களும் பிரகாஷ் என்ற வாட்ச்மேனை வேலைக்கு வச்சோம். அவருக்கு 40 வயதுக்கு மேல இருக்கும். அவர் வேலைக்கு வரும்போது அவள் மகளுடன் வந்தாரு. என் மனைவி கர்ப்பமாக இருப்பதால அவளை வேலைக்கு வச்சுக்க மனைவி என்கிட்ட கேட்டா. நானும் சரின்னு சொல்ல அவளும் வேலை செய்ய ஆரம்பிச்சா. 1 மாசம் போச்சு. என் மனைவிக்கு 5 மாதம். அவளை குழந்தை பிறக்கும் வர அவ அம்மா வீட்டுல விட நினைச்சேன். வாட்ச்மேன் மகள் பேரு சாந்தி. ஆனா என் மனைவி என்னை விட்டு அவ அம்மா வீட்டுக்கு போக எனக்கு தேவைப்பட்டுச்சு. என் மனைவி கர்ப்பமாக இருப்பது தெரிந்த உடனே நான் அதை நிறுத்திட்டேன். 2 வாரங்கள் சென்றன. ஆனா தனியா இருப்பது எனக்கு பிடிக்கல. போர் அடிச்சது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது சாந்தி தரைய தொடச்சிட்டு இருந்தா. அவளிடம் கேட்கலாமான்னு நினைச்சேன். அவ என்ன நினைப்பாளோ நினைச்ச பின் அவளை அழைத்தேன். எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் அமுத்தி விட முடியுமான்னு கேட்டேன். நான் சோபாவில் அமர்ந்திருந்தேன். அவ கொஞ்சம் குழப்பத்துடனே இருந்தா. இதற்கு முன் அவளிடம் எதுவுமே கேட்டதில்ல. இருந்தாலும் அவ அமர்ந்து எனக்கு கால் அமுத்தி விட்டா. அவள் சிரிச்சு விட்டு வந்து போர்வையை எடுத்து சென்று வாஷிங் மிஷின்ல துவைக்க போட்டா. நன்றாக தூங்கி எழுந்தா. அவனால தூக்கத்துல எழுந்து நடக்கவே முடியல. அவளை அன்று இரவு முழுக்க என் வீட்லயே படுக்க சொன்னேன். அவள் அப்பாவிடம் சென்று இன்னைக்கு சாந்தி இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னேன். இரவு சாப்பிட்டு முடிக்க சாந்தி மீண்டும் பேசலாமான்னு கேட்க பிறகு நாங்கள் இரவு முழுதும் பேசிக்கொண்டே இருந்தோம்.